நாங்கள் 10 மணி அளவில் கடற்கரைக்கு சென்றபோது கடல் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிக் கொண்டிருந்தது. நடப்பதற்கு சற்று சிரமமாக இருந்தாலும் நாங்கள் சமாளித்து நடந்தோம். சில இடங்களில் சேரும் சகதியுமாக இருந்தது. நிதானமாக நடக்க வேண்டியிருந்தது. சில இடங்களில் வழுக்கவும் செய்தது. ஒரு வழியாக சிரமப்பட்டு நாங்கள் கோவிலை அடைந்தோம். போகும்போதே பால் மற்றும் அர்ச்சனைக்கு வேண்டிய பொருள்களை வாங்கிச் சென்றோம். இந்த கோவில் பாண்டவர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. பாண்டவர்கள் கௌரவர்களை கொன்று போரில் வென்றனர். ஆனால் அவர்கள் சொந்த உறவினர்களை கொன்றதால் தோஷம் ஏற்பட்டது. தோஷ நிவர்த்திக்கு கிருஷ்ணரை வேண்ட அவர் ஒரு கருப்பு கொடியும் கருப்பு பசுவையும் கொடுத்து, இது இரண்டும் எந்த இடத்தில் வெள்ளை நிறமாக மாறுகிறதோ அந்த இடத்தில் உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்படும் என்றார். பாண்டவர்கள் பல இடங்களில் சுற்றித் திரிந்து இந்த இடம் வந்தபோது கொடியும் பசுவும் வெள்ளை நிறமாக மாறியது. பிறகு பாண்டவர்கள் இந்த இடத்தில் சிவனை நோக்கி தவம் செய்தனர். சிவனும் இவர்கள் ஐவருக்கும் லிங்க வடிவில் காட்சி கொடுத்தார். அந்த 5 லிங்கங்களும் நிஷ்கலங் மகாதேவ் என்று அழைக்கப்படுகிறது. நிஷ்கலங் என்றால் சுத்தமான, தூய்மையான, குற்றமற்ற, பரிசுத்தமானது என்று பொருள். ஓம் நம சிவாய.